ஸ்ரீ சௌந்தர்யலஹரி ஸ்லோகம் 15. இந்த 15வது ஸ்லோகத்தை படித்தால் கவிதை மற்றும் சங்கீதத்தில் புலமை பெற. இந்த ஸ்லோகத்தையும் இந்த ஸ்லோகத்தில் உள்ள பதத்தையும் இப்பொழுது விளக்கமாக பார்க்கலாம். ஷரத் ஜோத்ஸ்னா சுத்தாம் சசியுத ஜட்டாஜூட மகுடாம் வரத்ராசத்ரான ஸ்பட்டிக கட்டிகா புஸ்தக கராம் சக்ருன்னத்வா நத்வா கதமிவ சதாம் சந்நிதததே மதுக்ஷீர திராக்ஷா மதுரி மதுரீனா பணிதயஹ. தேவியின் சுத்த சத்வ வடிவம். ஷரத் ஜோத்ஸ்னா சுத்தாம், ஷரத்கால நிலவை போல் நிர்மல வடிவினலும். சசியுத ஜட்டாஜூட மகுடாம், சந்திரனுடன் கூடிய சடைமுடியும் கிரீடமும் உடையவளும். வர வரம், திராசத்ரான அபயமுத்திரை, ஸ்பட்டிக குட்டிகா ஸ்பட்டிக மாலை, புஸ்தக புஸ்தகம் ஆகியவற்றை, கராம் கையில் கொண்டவளுமான, த்வா உன்னை, சக்ருத் ஒருமுறை, நத்வா நமஸ்கரித்து விட்டால், ஸ்தாம் அப்படிப்பட்ட நல்லவர்களுக்கு, மதுக்ஷீர திராக்ஷா மதுரி மதுரீனா தேனும் பாலும் திராட்சையும் சேர்ந்தார் போன்ற இனிய, பணிதயஹ சொற்றொடர்கள், கதமிவ எப்படிதான், ந சந்நிதததே சித்திக்காமல் போகும். பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், 10 இந்திரியங்கள், 10 தொழில்கள் பிளஸ் மனம், இவையெல்லாம் சேர்ந்தால் 31, ரெட்டித்து 62. பூமி தத்துவங்கள் 28, மைனஸில் மகத் நீங்களாக 27, மைனஸ் இரட்டித்து 54 ஆக இவையெல்லாம் சேர்த்தால் 116. 36 தத்துவங்கள் இரட்டித்து 72, அவற்றில் கடைசி 4 நீங்களாக 32, இரட்டித்து 64 ஆக இவையெல்லாம் சேர்த்தால் 136. சரஸ்வதி கடாட்சத்தால் வித்தையில் உயர்வடைய விரும்புபவர் தேவியை தியானம் செய்ய வேண்டிய முறை இங்கே கூறப்படுவதால் இது சாரஸ்வத பிரயோகம் எனப்படும். இதையே அடுத்தவரும் 2 ஸ்லோகங்களும் கூறுகின்றன. ஷரத் ஜோத்ஸ்னா சுத்தாம், ஷரத்காலே ஜோத்ஸ்னா சந்திரிகா தத்வத், ரஜோகுண தமோகுணம் அற்ற சுத்த சத்வத்தை வெண்மை குறிக்கிறது. அதனால் இந்த வடிவில் உபாசிப்பதற்கு மனதில் சத்வகுணமும் மேலிட்டிருக்க வேண்டும். சசியுத ஜட்டாஜூட மகுடாம், சந்திரகலையை முடியில் தரித்திருப்பதால் பராசக்தியினுடைய வடிவத்தினின்று இது வேறென்று என்பதை உணர வேண்டும். இது ஆதி மகா சரஸ்வதியின் வடிவம். பிரம்ம பத்தினியான சரஸ்வதி வடிவம் பின் தோன்றியது. ஜட்டாஜூட மகுடாம், ஸ்பட்டிக கட்டிகா பாத்திரம், ஸ்பட்டிக குணிகா மாலை, சக்ருன் நத்வா பணிதயஹ. ஆதிசக்தியானவள் தன்னிடமிருந்து முக்கோணங்களால் மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, மகாகாளி என்று 3 வடிவங்களை தோற்றுவித்தாள். பின்னர் இவ்வடிவங்கள் ஒவ்வொன்றிலும் இரட்டை வடிவங்கள் தோன்றின. ஆதிசக்தியான மகாலட்சுமியிடம் இருந்து பிரம்மாவும் லக்ஷ்மியும் சிவப்பு வர்ணம், மகா சரஸ்வதியிடம் இருந்து விஷ்ணுவும் பார்வதியும் நீலவர்ணம், மகாகாளியிடமிருந்து சிவனும் சரஸ்வதியும் வெளுப்பு வர்ணம். தேவி மகாத்மியம் ரகசியத்ரயம், அதில் இது கூறப்படுகிறது. என்னை காணலாம், கல்வி அனைத்தையும் என் கடாட்சத்தால் பெறலாம் என்பதை குறிப்பிடவே தேவி புஸ்தகத்தையும் ஸ்படிக மாலையையும் கையில் கொண்டுள்ளாள் போலும். சரஸ்வதி அஷ்டோத்திரத்தை எடுத்துக்கொண்டால் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமஹா
என்று வருகிறது. லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் இப்படியே வருகிறது. அம்பாளே பிரம்ம ரூபமாக சிருஷ்டி கர்த்திரியாகவும், கோவிந்த ரூபிணியாக கோப்திரியாகவும், ருத்ர ரூபமாக சம்ஹார ரூபிணியாகவும் விளங்குகிறாள் என்று ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தில் இதே கருத்து வருகிறது. அவள் ஒருத்திதான் இப்படியெல்லாம் விளையாடுகிறாள். ஸ்ரீ காமகோட்டி சங்கராச்சாரியர் கூறுகிறார். இந்த ஸ்லோகத்துக்கு ஜபம் செய்யும் முறையும் பலனும். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் நல்ல கவிதை இயற்றம் வல்லமையும் பரீட்சைகளில் வெற்றி ஏற்படும். ஜலத்தில் ஒரு வட்டம் வரைந்து அதன் நடுவே 6 முறை சம் எனும் பீஜாட்சரத்தையும் எழுதி ஜப முடிவில் அந்த ஜலத்தை அருந்தவும். இந்த ஸ்லோகத்துக்கு நிவேதனம் தேன், பழம், சர்க்கரை. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ.